வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் கறிப்பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கணும். அப்புறம் 4 பச்சை மிளகா போட்டு வறுத்துக்குங்க. அப்புறம் வெங்காயம் அரிஞ்சு வச்சு வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கணும். நல்லா கோல்டன் கலரில் ஒரு வெங்காயம். வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளி எடுத்து போட்டுக்கலாம். தக்காளி நல்லா போட்டு அதே மாதிரி வதக்கிக்கணும். அதன் பிறகு இஞ்சி பூண்டு விழுது எடுத்து போட்டுக்கலாம். கொத்தமல்லி, புதினாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள் பிரியாணினால வெஜிடபிள்ஸ் தான் நிறைய போடணும். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, தூக்கல், பட்டாணி, ஊற வச்ச பட்டாணி எடுத்து போட்டுக்கலாம். அப்புறம் பன்னு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அப்புறம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா பிரியாணி மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். பிரியாணி மசாலா தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி அதே மாதிரி மிக்ஸ் பண்ணலாம். அதன் பிறகு கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம்.
அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ தண்ணி ஊற்ற வேண்டியது தான். ஒரு படி அரிசிக்கு 2 படி தண்ணி ஊற்றணும். நீங்கள் எத்தனை படி அரிசி போடுறீங்களோ அத்தனை இதுக்கு டபுளாக தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிக்கிங்க. நம்ம ரைஸ் பார்த்திங்கன்னா 24 கேரட் பிரியாணி ரைஸில் செய்கிறோம். அது கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருக்கும். தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் அரிசி போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். கொதிச்சாச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டு ஒரு கிண்டிட்டு தம் கட்டினா பிரியாணி ரெடி. அவ்வளோதான், மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு தண்ணி வந்து கம்மியாகிடுச்சு. ரைஸ் தெரியுது. அவ்வளோதான், போதும். இதுக்கப்புறம் நம்ம தம் கட்டிக்கலாம். தம் கட்டினா தண்ணி வந்து இறையிடும். ரைஸ் வந்து சூப்பராக வந்துடும். மூடுறதுக்கு முன்னாடி புதினாவை எடுத்து மேலே தூவி விட்டுக்கலாம். பிரியாணினால புதினா தான், புதினா போட தான் டேஸ்ட்டாக வரும். இப்போ மூடிக்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், இது நல்லா வந்திருக்குன்னு. ஓகே, தேங்க்யூ.